Hello everyone. இந்த வீடியோவில் நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றின ஃபுல்லான ஒரு டீப் ரிசர்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் டென்ஸை பற்றின ஜாதகமே, டென்ஸை பற்றின எல்லா வீடியோஸும் இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேருந்து 12 வகையான பிரதானமான டென்ஸ்லேருந்து அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம எல்லாருமே அதிலிருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆரம்பமே நம்மளுக்கு சரியானதாக அமைய வேணும். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிட்டு இந்த நீங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நீங்கள் அடித்தளம்னு சொல்கிறதால அதிலிருந்து நீங்கள் டென்ஸை பற்றியே நீங்கள் படிக்க போகிறீங்கன்றதால டென்ஸை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை வழங்கிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை படிக்கிறதுக்கு முன்னால் நிறைய பேர்கிட்ட டென்ஸ்னா என்னென்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க காலம்ண்டு. அப்போ காலம்டா என்ன அது தெரியாது. டென்ஸை நம்ம படிக்கிறதுக்கு முன்னே டென்ஸ்னா என்னங்கிற ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ நீங்கள் டென்ஸை படிக்க வெளிக்கூறீங்கன்னு சொன்னால், இப்போ நான் டென்ஸை படிக்க போகிறேன், அது எந்த டென்ஸாக இருந்தாலும் சரி, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோ, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோ, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோ, எந்த 12 டென்ஸுக்குள்ளே எதை படிக்க போகிறீங்கன்னாலும் டென்ஸுன்ற ஒரு சொல் வருது. ஓகே, இப்போ டென்ஸ்னா என்னன்னு சொன்னால் வினைச்சொல். வினைச்சொல்ல தான் நம்ம டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் டென்ஸை படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஓகே, நாம் வினைச்சொற்களை பற்றி, வேர்ப்ஸை பற்றி படிக்க போகிறோம், இதான் ஞாபகம் வச்சுருக்கோம். தவிர நான் சப்ஜெக்ட் வேர்ப் ஐஎன்ஜி, சப்ஜெக்ட் வேர்ப் இஎஸ்ஸை படிக்க போகிறேன்னு நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கவே கூடாது. அப்படி இல்லை, நீங்கள் டென்ஸை படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் வினைச்சொற்களை நான் படிக்கிறேன், வேர்ப்ஸை நான் படிக்கிறேன்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். வினைச்சொற்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை தான் நம்ம டென்ஸ்ன்னு சொல்லுவோம். டென்ஸ்னா என்ன? வினைச்சொற்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அது எப்படி மாற்றம் ஏற்படும்? ஒரு வினைச்சொல் வந்து வெறுமனே வரும், ஃபார் எக்ஸாம்பிள் பிளேண்ட் வரும். ஒரு வினைச்சொல்ல ஐஎன்ஜி ஃபார்மட் பிளே இங்குங்கிற சத்தம் சேரும், ஈடிங்கிற சத்தம் பிளேடுங்கிற ஒரு சத்தம் சேரும், இஸ்ங்கிற சத்தம் சேரும், பிளேஸ்ன்னு சத்தம் சேரும். அப்போ வினைச்சொற்கள் என்ன செய்யுது? சத்தங்கள் இறுதியாக ஏற்படப்பட்டு டென்ஸ் வேர்ப்ஸை வந்து என்ன செய்யுது? மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த வேர்ப்ஸில் ஏற்படுகின்ற மாற்றங்களை தான் நம்ம டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதை பற்றி யோசிக்க வேணாம். ஓகே, நான் வினைச்சொல்ல பார்க்க போகிறேன். அப்போ வினைச்சொல்ல ஏற்படுகின்ற மாற்றங்களை தான் நாம் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் இருக்குது, ப்ரெசன்ட் இருக்குது, டென்ஸ் இருக்குது, 3 சொற்கள் இருக்குது. அப்போ நம்ம டென்ஸ்னா என்ன படித்தோம்? டென்ஸ்னா என்ன? வேர்ப். சிம்பிள்னா என்ன? இப்போ சிம்பிள்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ஒன்றை தான் நம்ம சிம்பிள்னு சொல்லுவோம், ஒரு வினைச்சொல். அப்போ நம்மளுக்கு சிம்பிளும் தெரியும், டென்ஸும் தெரியும். சிம்பிள்னா ஒன்று, டென்ஸ்னா வினைச்சொல், ஒரு வினைச்சொல். ப்ரெசன்ட்னு சொல்கிறது வந்து நிகழ்காலம். அப்போ ஒரு வினைச்சொல் வந்து நிகழ்காலத்தை குறிக்குமாக இருந்தால் அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? இது வந்து ஸ்போக்கனுக்கோ, நீங்கள் ஓலவல் இங்கிலீஷோ, ஜென்ரல் இங்கிலீஷோ, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து பார்த்தாலும் சரி, இந்தியாவில் எந்த நாட்டில் இருந்து பார்த்தாலும் சரி, டென்ஸுங்கிற வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ன லைக் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்து, எந்த நாட்டில் இருந்து பார்க்கின்றதை நீங்கள் கீழே காமெண்ட்லையும் சொல்லுங்கள். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னென்னு சொன்னால் எவ்ரிடே ஆக்ஷன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிற அந்த வினைச்சொல்ல வடிவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிறைய வகைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், நிறைய விடயங்களை குறிப்பிடறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது ஒரு வினைச்சொல்லை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிகழ்காலத்தை காட்டுற வினைச்சொல்லை வச்சு நம்ம நிறைய யூசேஜுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதில் முதலாவது பார்க்க போறீங்க, முதலாவதும் அதிகமாக யூஸ் பண்ணுறது எவ்ரிடே ஆக்ஷன், அதாவது அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள். அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாம தமிழ் அர்த்தம் பார்க்கல, வி கோ டு மோஸ்க் எவ்ரிடே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு போகிறோம். இப்போ இங்க வி கோ டு மோஸ்க் எவ்ரிடேங்கிற அந்த வசனத்துல நீங்க கோங்கிற வேர்டை மட்டும்தான் எடுக்கணும். மெயின் அதான் வினைச்சொல். சப்ஜெக்ட்டுங்கிற விக்கு பக்கத்துல வரதான் எப்பயுமே வேர்பா இருக்கும். அப்ப இந்த கோங்கிற வினைச்சொல்ல பாக்கீங்க, ஜிஓங்கிறது எந்த விதமான ஒரு மாற்றமும் வரல, இந்த பின்னொட்டுகள் ஒன்றுமே சேராம வெறுமனே வர இந்த கோங்கிற வினைச்சொல் தான் சொல்லுது ஒவ்வொரு நாளுங்கிறத. நம்ம எவ்ரிடேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன் மொஸ்குக்கு போகிறேங்கிறது எல்லா நாளும் தான் போகிறேன். அப்போ எவ்ரிடேன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிற அந்த கோங்கிற வினைச்சொல்லை சொல்லித்தருது ஒவ்வொரு நாள்னு சொல்லி இதான் மைண்டில் வச்சிருக்கணும். நீங்கள் வெறுமனே தமிழ் அர்த்தத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை பாடமாக்க மாட்டீங்க. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து தமிழோட இங்கிலீஷோட நீங்கள் ஒப்பிடக்கல பெரிய மாற்றம் வந்து ரெண்டும் கிளேஷ் ஆகி பெரிய ஒரு விடயமே நடக்கிறது அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வெறுமனே தமிழ் அர்த்தத்தை மட்டும் படித்து பிரியோசனமே கிடையாது. இப்போது அந்த கோங்கிற வினைச்சொல்லை சொல்லி தருது எல்லாரும் பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு நாளும் தான் போகிறேன்னு சொல்லி. அப்போ வி கோ டு மொஸ்குன்னு சொன்னாலே போதும், அது எவ்ரிடே ஆக்ஷனு தான். இங்கே நம்ம மொஸ்குக்கு போகிறது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லா நாளும் போகும். 7 days நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். வி கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. வி கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. இங்கேயும் நம்ம எவ்ரிடேங்கிற ஒரு சொல்ல தான் எடுத்துக்க வந்திருக்கோம். எவ்ரிடேங்கிற நம்ம எட்வர்பை நம்ம எடுத்துக்க வந்திருக்கோம். ஆனால் இங்கே எவ்ரிடேன்னு சொல்கிற வந்து சாட்டர்டே சண்டே எட்டாகுமா? வி கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலை போகிறோங்கிற அந்த வசனத்தில் ஒவ்வொரு நாளுங்கிறது சாட்டர்டேயும் சண்டேயும் இன்க்ளூட் பண்ண மாட்டாது. இது திங்களிலிருந்து வெள்ளி வரத்தான். ஆனால் இருந்தும் நம்ம எவ்ரிடேன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க எவ்ரிடேன்னு சொல்கிறது வந்து எல்லா நாளும்னு சொல்கிறாங்க. மண்டேலேருந்து சண்டே வரை நினைக்கிங்க. அப்படி கிடையாது. அது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அப்போ ஸ்கூலுக்கும் எல்லா நாளும் போகிறேன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு நான் எவ்ரிடே போகிறேன்னு சொன்னால் என்னவாகுது? அது திங்களிலிருந்து வெள்ளி வரத்தான். அப்போது இதில் ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் என்னென்னு சொன்னால் எல்லா நாளும் நடக்கிறத நாம் எவ்ரிடே ஆக்ஷனாக எடுக்க மாட்டோம். கிழமையில் எல்லா நாளையும் நடக்கிறத எடுப்போம், அல்லது திங்களிலிருந்து வெள்ளியில் நடக்கிறதையும் நம்ம எவ்ரிடே ஆக்ஷனாக எடுக்கலாம். அடுத்த உதாரணத்தை பாருங்க. வி கோ டு த ஜிம் எவ்ரி அதர் டே. எவ்ரி அதர் டேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறது. வி கோ டு த ஜிம் எவ்ரி அதர் டே. இப்போ திங்கள் போனால் செவ்வாய் இல்லை புதன் போகிறேன், வியாழன் இல்லை வெள்ளி போகிறேன், சனி இல்லை ஞாயிறு போகிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் விட்டு போகிறது. இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கோ தான் யூஸ் பண்ணுறோம். நான் திங்கள் போகிறேன், செவ்வாய் போகிறல, புதன் போகிறேன், வியாழன் போகிறேன்னு இப்படி சொல்கிறியா? அப்படி சொல்ல தேவையில்லை. நம்ம இங்கே வி கோ டு த ஜிம் எவ்ரி அதர் டேன்னு சொல்லுவோம். இங்கேயும் வினைச்சொல் மாறிருக்கா? மாறல. வி கோ டு த மொஸ்க் எவ்ரி டேலையும் கோ தான். வி கோ டு த ஸ்கூலுக்கும் கோ தான். வி கோ டு த ஜிம்முக்கும் கோ தான். ஆனால் அங்கே எவ்ரிடேக்குரிய அர்த்தம் வேறு, ஸ்கூலுக்கு எவ்ரிடேக்குரிய அர்த்தம் வேறு, ஜிம்முக்கு எவ்ரி அதர் டேக்குரிய அர்த்தம் வேறு. அப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எவ்ரிடே ஆக்ஷன் சொல்கிறவங்க எல்லா நாளும் கிடையாது. இப்போ நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் செய்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வி கோ டு த பீச் எவ்ரி ஃப்ரைடே. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் என்ன செய்கிறேன்? பீச்சுக்கு போகிறேன். இங்கே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை தான். ஒரு கிழமையில் இருக்கிற ஒரு வெள்ளி, ஒரு மாதத்திலே 4 நாள் தான் என்ன செய்ய போகிறேன்? நான் பீச்சுக்கே போகிறேன். அப்போ இங்கேயும் வி கோ தானே வருது. வி கோ டு த பீச் எவ்ரி ஃப்ரைடே. இங்கேயும் அந்த கோ ஒன்றுமே மாறல. ஆனால் அது எவ்ரிடே ஆக்ஷன் தான் சொல்லுவோம். அது நம்ம எவ்ரி வீக் ஆக்ஷன் சொல்கிறது கிடையாது. வி கோ ஒன் அ ட்ரிப் ஒன்ஸ் இன் அ மந்த். நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரிப் நாங்கள் போகிறோம்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து அதே கோ தான், ஆனால் மாதத்தில் ஒரு தடவை. இதையும் நம்ம எவ்ரிடே ஆக்ஷன் தான் சொல்கிறேன். நம்ம இங்கே எவ்ரி மந்த் ஆக்ஷன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து ஒன்று தான். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்ன? வினைச்சொல்ல தான். நீங்கள் டென்ஸே படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் வினைச்சொல் வேர்ப் எப்படி டிசைன் இருக்குங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ டென்ஸ்னால நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? வினைச்சொற்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வி கோ டு த மோஸ்க் எவ்ரிடே, அதுக்கு அர்த்தம் வேறு. வி கோ டு த ஸ்கூல் எவ்ரிடே, அதுக்கு அர்த்தம் வேறு. இப்படி நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்தோம்? டென்ஸுங்கிறது வந்து வினைச்சொல் தானே. அப்போ வினைச்சொல்லை மட்டும் நம்ம எடுக்கோம். எல்லா வசனத்துலேயும் இருக்கிற வேர்ப் வந்து கோ. அப்போ கோவை மட்டும் நம்ம எடுக்கோம். இப்போ கோங்கிறது வந்து கோக்கு முன்னுக்கு இருக்கிற நம்ம விஏம் சேர்த்துருக்கப்புறம் வி ப்ளஸ் கோ. இப்போ வீன்னு சொல்லும்போது கோண்டு வருது. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வெறுமனே வர வினைச்சொல் வந்து அது எவ்ரிடே ஆக்ஷனாக இருக்கலாம். அப்போ நம்ம வசனங்களில் அடுத்தடுத்து வர சொற்களை வச்சு இது ஒவ்வொரு நாளுமா, கிழமையில் ஒரு நாளா, மாதத்தில் ஒரு நாளா, வருடத்தில் ஒரு நாளான்னு சொல்லி நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ விங்கிறது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட், அதாவது பன்மை எழுவாயை நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இங்கே ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் வர வினைச்சொல் வந்து என்ன இருக்க போது? ஒரு இஎஸ்ஓ, ஐஎன்ஜி, இஸ்ஸுங்கிற சத்தமோ, இங்குங்கிற சத்தமோ, இட்டுங்கிற சத்தமோ எந்த விதமான மாற்றமும் வராமல் வெறுமனை வர
வினைச்சொல்லாக இருக்க போகுது. இப்போ பிரதானமாக 7 சப்ஜெக்ட் காணப்படுது. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட்டுங்கிற பிரதானமான 7 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ப்ளூரல் சப்ஜெக்ட்னும் ரெண்டாவது சிங்குலர் சப்ஜெக்ட்னு. ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொல்கிறது பன்மை எழுவாய்கள். இதில் ஐங்கிறது ஒருமை தான், ஆனால் பன்மையாக நம்ம கருதுவோம். அது காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒருமையாக இல்லாமல் பன்மையாக கருதப்பட்டு வருகிறது. அப்போ நம்ம ஐயுவிதையை நாம் ப்ளூரல் சப்ஜெக்டாகவும் ஹி ஷி இட்டு நாம் சிங்குலர் சப்ஜெக்டாகவும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் வர வினைச்சொல்லை நம்ம எப்பயுமே எஸ் போடாமல் ஐஎன்ஜி போடாமல் வெறுமனை வர வினைச்சொல்லாக இருக்க போகுது. ஐ கோ, யூ கோ, வி கோ, தே கோ, ஐ கோ டு த ஸ்கூல் எப்படி நீங்கள் மாற்றினாலும் சரி இந்த வினைச்சொல்லை நீங்கள் கோவை என்ன வினைச்சொல்லும் போடலாம். ப்ளே, கம், ட்ரிங்க் எதை போட்டாலும் சரி அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் தருது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன? இந்த வினைச்சொல் என்ன டிசைனில் வந்திருக்குன்னு பார்க்கணும். வினைச்சொல் என்ன டிசைனில் இருக்குது, எஸ் சேர்ந்துருக்கா, ஐஎன்ஜி சேர்ந்துருக்கா, அதை பார்த்து தான் நீங்கள் டென்ஸை பார்க்க போகணும். வசனம் பெருசாக இருக்கு, ஐயோ எனக்கு டென்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு அப்படிலாம் நீங்கள் யோசிக்க கூடாது. இப்போ நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு எஸ் எல்லாம் சேராத, ஐஎன்ஜி ஃபார்மேட் சேராத டிசைனில் இருக்கும். சிங்குலர் சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த வினைச்சொல்லுக்கு இஸ்ங்கிற சத்தத்தை சேர்ப்போம். ஐ பிளே, ஹி பிளேஸ், பிளேஸ், கோஸ், திங்ஸ், டிரைவ்ஸ், ஃபீல்ஸ்ன்னு சொல்லி இங்கே ஒருமை வினைச்சொல்லுக்கு நம்ம இஸ்ங்கிற சத்தத்தை சேர்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் எஸ் போடுறது, இஎஸ் போடுறது, ஐஇஎஸ் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே காமன் நேம் சொல்லுங்கள். அதையும் எப்படி நம்ம படிக்கிறேன்னு பார்க்கணும். அப்போது அந்த சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இஸ், ஹீ பிளே இல்லாமல் பிளேஸ், கோ இஸ் சத்தத்தில் முடிக்கணும். கோஸ், ஃபீல்ஸ், ரைட்ஸ்ன்னு சொல்லி இஸ் சத்தத்துலேயே நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு டென்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் அதில் வர ஒரு வசனம் 4 வசனமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பாசிட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ், மூணாவது பாசிட்டிவ் இன்டரகேட்டிவ், 4வது நெகட்டிவ் இன்டரகேட்டிவ்னு சொல்லி நிறைய வகையாக பிரிக்கலாம். பட் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் அதை டீப்பாக வழங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அடுத்த வீடியோஸ் தேவைன்னு சொன்னால் கீழே காமெண்ட்டில் ரெடின்னு நீங்கள் எனக்கு ஒரு காமெண்ட் ரிப்ளை ஒன்று தந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அப்போ உங்களோட டவுட்டை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு கீழே காமெண்ட்டில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்குது.